சினிமா வந்து பேச ஆரம்பித்து ஏழு 96 வருஷம் ஆகுது. எனக்கு 2031 100 வருஷம் ஆகுது. இந்த நூற்றாண்டு சினிமாவில் தமிழ் சினிமாவில் பேசப்பட்ட அதிகம் பாராட்டப்பட்ட புகழப்பட்ட நிறைய பிரான்ஸ் உள்ளடக்கிய மிக சில பாக்யராஜ் ஒருத்தர் எல்லாத்துக்கும் அவர் வந்து டைரக்டராக எடுத்துட்டாலும் சரி, ஹீரோவாக எடுத்துட்டாலும் சரி, தனக்குன்னு ஒரு முத்திரை பேச்சுவார். இன்னைக்கு தெரியும், ஆல் இண்டியாலேயே ஸ்க்ரீன் பிளேல அவர் மீது ஆள் கிடையாது. ஹீரோ கேரக்டர் நீங்க பாக்யராஜ் சார் வருகைக்கு முன்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோன்னு பாத்தீங்கன்னா ஒரு பலம் பொருந்தியவா இருப்பாரு, ஆஜானுபாவா இருப்பாரு, 10 பேரை அடிப்பாரு, ஏழைகளுக்கு உதவி செய்வார், தர்மம் பண்ணுவாரு. அந்த மாதிரியான ஒரு கிராமர் மட்டுமே அந்த இதெல்லாம் உடைச்சிட்டு நெக்ஸ்ட் டோர்ல உள்ள ஒரு சாதாரண மனிதனை வந்து ஹீரோவா காமிச்ச முதல் டைரக்டர் வந்து பாக்யராஜ் சார் தான். அவர் சக்சஸும் பண்ணாரு. அது இன்னொன்னு தன்னுடைய எல்லா படத்துலயும் தன்னை ஒரு அப்பாவியா முட்டாளா காமிச்சிட்டு அட் த சேம் டைம் அதை ஆடியன்ஸ் அவ்வளோ ரசிக்க வச்சாரு. அதை சிரிக்க வச்சு நம்மள அந்த முட்டாள்தனத்துக்குள்ளேயே ஒரு புத்திசாலித்தனத்தை அவர் காமிச்சிருப்பாரு. எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஏற்றின ராசா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி காமிச்சிருப்பாரு. அந்த நாட்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னொன்று அந்த படைப்புல இன்னும் யாராலையும் கொடுக்க முடியாது. அவருடைய ரசிகன் மட்டும் இல்லை, என்னுடைய முதல் படத்திலேயே என்னுடைய குருநாதர்னு அவர் நான் போட்டிருக்கேன். அவர் நேரடியாக நான் புக் பண்ணாட்டாலும் என்னுடைய குரு அவர் தான். அவருடைய மறைவு வந்து எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு என்ன கெட்ட காலம்னு தெரியல. மிகப்பெரிய ஜாம்பவான்களான பாரதி ராஜா சாரும் அவருடைய சிஷியனான பாக்யராஜ் சாரும் வித்தின் 15 டேஸ்க்குள்ளே இறந்ததுன்றது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி. இல்லாதான் முடியல. இதுல இருந்து நாங்கள் கேட்கணும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கு ஆழ்மையாக இருக்கும். செய்தி கேட்டு நிலைகுலைந்து போயுள்ளேன். 2 நாள் முன்னாடி தொலைபேசியில் அழைத்து ரொம்ப சிறப்பா பேசுறீங்க தம்பி, இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க பாராட்டிய ஒரு உள்ளம், தாயுள்ளத்தோடு அரசியல் வேறுபாடு இல்லாம யாரு நல்லது பண்ணாலும் நல்ல விஷயம் பண்ணாலும் பாராட்டக்கூடிய ஒரு தாயுள்ளம், தனக்கென முத்திரை பதித்த ஒரு மாபெரும் கலைஞனுங்க. தமிழ் திரையுலகம் இல்ல, ஒட்டுமொத்த கலையுலகத்துக்கே இது மாபெரும் பேரிழப்பு. குருநாதரை இழந்த அந்த சோகத்திலிருந்தே நாங்க இன்னும் மீண்டு வரல. அவருடைய சீடனை நாங்க வந்து இழந்திருக்கிறோம். நிலைகுலைந்து போயிருக்கிறேன். இந்த துக்கத்தில் அவர்களினுடைய வீட்டாரோடு நாங்களும் பங்கெடுக்கிறோம். அண்ணன் பாக்யராஜ் அவர்களுக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்து தேவைப்படுகிற அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்யுங்கிறத நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அடுத்தடுத்து என்ன செய்ய போங்கிறத அவ்வப்போது நம்முடைய மக்கள் செய்தி தொடர்பாளர்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல தேவை. மை டியர் பிரஸ் பீப்புள், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாததில்ல, இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல அவருக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அவருடைய ரசிகை பெருமக்களுக்கும் எந்த வகையிலும் ஒரு இடையூறு ஏற்படாத வகையில நம்ம சைட்ல முடிந்த அளவுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கேன். காவல்துறையை இன்னும் வேணுமான அளவுக்கு போட்டு நான் இறக்க சொல்லியிருக்கிறேன். ஐயாவுக்கு வந்து ஒரு ஒரு பரிபூர்ண மரியாதையோடு எல்லாத்தையும் செய்யணுங்கிறத வந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த நேரத்துல அவருடைய பிரிவால் வாடக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இரங்கலை பதிவு செய்கிறேன். அண்ணனுடைய ஆன்மா இறைவனடி சேரட்டும். அரசு மரியாதை வழங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களினுடைய இறுதி மரியாதைக்கு முழு அரசு மரியாதையோடு ஏற்பாடு செய்வதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான விஷயங்களை ஆய்வு செய்து வெகு விரைவில் அறிவிப்பு வழங்க இருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு தேவைப்படுகிற அனைத்து மரியாதையோடு அவரினுடைய இந்த இறுதி அஞ்சலி நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பிரிவால் வாடும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே அரசு மரியாதை வழங்கப்படும் அறிவிப்பையும் வழங்கியிருக்கிறாரு. அனைத்து கலை உலக நண்பர்களின் சார்பாக மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் தெரிவித்துக்கிறோம். நன்றி.